தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ஆபத்து வந்துருச்சு, இந்த ஆபத்துக்கள்லேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆபத்து அப்படிம்பாங்க. ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பதை விட ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் தைரியம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா, தைரியம் எவ்வளவு பெரிய விஷயங்களானாலும் மனசில் தைரியம் இருந்தால் நம்ம வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகலாம். பயம்தான் எல்லாவற்றிற்கு காரணம். தப்பித்துக் கொள்ள வேண்டாம், தைரியத்துடன் போராடுவோம். இந்த தைரியம் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஜான்சி ராணி பேக்ல குழந்தைய பின்னாடி வச்சு கட்டிக்கிட்டு போராடினாங்க எதிரிகளோட. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஜிஜா மாதா ஒரு வீர சிவாஜியை பெற்றெடுத்து எப்படி வீரமாக வளர்த்தார்கள். அதனால எல்லாருக்குமே நீங்க எடுத்துக்கோங்கன்னா இந்த தைரியம் வேணும். ஆபத்துக்களை எதிர்கொள்வோம், அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள தைரியத்தை வரவழைத்துக் கொள்வோம். இதற்குமே பயப்பட வேண்டாம். பயப்படுவோம் அப்படின்னு சொன்னாலே, ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொன்னாலே, நாம் நம்மளுடைய உணவும் ஒரு காரணம். அதனால் சைவமாக இருந்தால் கண்டிப்பாக மனம் தைரியமாக இருக்கும். சைவமாக மாறுவோம், மனிதனாக வாழுவோம். நன்றி.